காலம் என்றைக்குமே பேசாது, ஆனால் கண்டிப்பாக பதில் சொல்லும். இது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன ஒரு வாக்கியம்தான். அது எவ்வளோ கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத சமீப காலமாக நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். அதுவும் தலைவரை விமர்சனம் பண்ணவங்க எல்லாரையும் காலம் எப்படி வச்சு செய்யுது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். சில தினங்களுக்கு முன்னாடி சவுக்கு சங்கரை கைது பண்ணியிருந்தாங்க. அது எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, லேடி போலீஸ் பற்றியெல்லாம் தவறாக பேசியிருக்கார் அப்படிங்கிற ரீதியில் அவரை கைது பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கைது பண்ணதோடு மட்டும் இல்லாமல் பாத்ரூம்லேயும் வலிக்கி விழுந்துட்டார் அப்படின்னும் செய்திகள்லாம் வருது. கையில் கட்டு போட்டிருக்காரு. பார்க்குறதுக்கு பாவமாக தான் இருந்தாலும் சமீப காலமாக இவர் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை எந்த அளவுக்கு விமர்சித்து பேசியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். தலைவர் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அரசியலுக்கு மட்டும் வரட்டும், ஓட ஓட விரட்டும் அப்படி இப்படின்லாம் நிறைய விஷயங்கள் பேசினார். ஆனால் திடீர்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது போன தலைவரோட பர்த்டேக்கு பார்த்திங்கன்னா, தலைவரை பயங்கரமாக புகழ்ந்து பேசியிருந்தார். தலைவரை போலெல்லாம் யாருமே நடிக்க முடியாது அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். சரி, ஒரு வேளை திருந்திட்டாரோ அப்படின்னு நினச்சோம். ஆனால் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2026 எனக்கும் விஜய்க்கும் தான் போட்டி அப்படிங்கிறத விஜய் படத்தையும் இவர் படத்தையும் போட்டு விஜயை சூப்பர் ஸ்டார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தார். இந்தியாவுக்கே ஒரே சூப்பர் ஸ்டார், ஏன் உலகத்துக்கே ஒரே சூப்பர் ஸ்டார்னால் அது நம்ம தலைவர் மட்டும்தான். ஆனால் இவர் விஜய் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு மீண்டும் சொல்லி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ட்வீட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது சில வருடங்களுக்கு முன்னாடி இப்படி லீவு நாளில் தொக்கா மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்னு தலைவரெல்லாம் பேசியிருந்தார். இப்போது ஜெயிலில் போய் தொக்கா மாட்டிக்கிட்டு அடி வாங்கிட்டு கிடக்கிறாரு. இதனால தான் சொல்கிறது, நல்லவங்களை நம்ம என்றைக்குமே சீண்டக்கூடாது, அவங்கள விமர்சிக்கக்கூடாது. ஏன்னா நல்லவங்களை நம்ம விமர்சித்தோம்னா நம்ம எப்படி நல்லவங்களாக இருக்க முடியும்? அப்புறம் பின்னாடி இந்த மாதிரி தான் நடக்கும். இந்த மாதிரி ஏற்கனவே நிறைய பேருக்கு நடந்திருக்கு. நம்ம அப்பப்போ அதை வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போது சவுக்கு சங்கரும் அந்த வரிசையில் இணைஞ்சிருக்கார் அப்படிங்கிறது தான் இப்போதைய செய்தி. கர்மா என்றைக்குமே யாரையுமே சும்மா விடாது.